Hello friends, welcome to Learn with Video. நான் உங்கள் சஞ்சய். ஓகே, இந்த சேப்டர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்தது நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஃப்ரீயாக எஜுகேஷனுக்காக. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீட் படித்தாங்கன்னா உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லெசன்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னது? ஆக்சுவலாக எனிதிங் தட் இஸ் மெஷரபிள். ஒரு குவான்டிட்டி எடுத்திங்கன்னா அதை மெஷர் பண்ண முடிஞ்சுன்னா அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இதோட லென்த்தை மெஷர் பண்ண முடியுதா, அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லென்த்துங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதோட ஏரியா, இந்த சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிளோட ஏரியா அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியும் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு, டெம்பரேச்சர். இப்போ நாங்கள் இந்த ரூமில் இருக்கோம், ஏசியில் இருக்கோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், இதை மெஷர் பண்ண முடியுது, அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைம். டைம் தான் ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியே 2 டைப் இருக்குது, ஃபண்டமெண்டல், டிரைவ்டு. ஃபண்டமெண்டல்னால் மாசு, லென்த்து, டைமு, டெம்பரேச்சர், அப்புறம் மோல்ஸு அப்படி நிறையா இருக்குது, 7 டைப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரைவ்டு. டிரைவ்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியா, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஏரியா கிட்டே வச்சுக்கோம், லென்த்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் ஏரியா. லென்த்துங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், இன்னொன்று லென்த்தும் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் கிராஸ் ஃபண்டமெண்டல் என்னது? ஏரியா. ஃபண்டமெண்டல் கிராஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கூல் தெரியும், அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ். யூனிட்ஸ்னால் என்ன ஆக்சுவலாக? இப்போ நம்ம இந்த மாசை மெஷர் பண்ணோம்ல, லென்த்தை, இது எவ்வளோ லென்த்துன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 10 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை 10 சென்டிமீட்டர் சொல்லுவீங்களா? அந்த 10 சென்டிமீட்டர், அந்த சென்டிமீட்டருங்கிறது ஒரு யூனிட். அந்த நம்ம மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெஃபரன்ஸ், அதுதான் ஒரு யூனிட். அப்புறம் டைம் எடுத்திங்கன்னா செகண்ட்ஸ், அது ஒரு ரெஃபரன்ஸ், அது ஒரு யூனிட். அந்த ரெஃபரன்ஸை தான் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். யூனிட்ஸ் நீங்கள் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் என்னென்ன யூனிட்ஸ் வரும்னு சொன்னேன். யூனிட்ஸ்லேயே நிறையா இருக்குங்க, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ். இப்போ எஸ்ஐ தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில கொஸ்டின்ஸில் மட்டும் சிஜிஎஸ் சொல்லுவாங்க. எஸ்ஐயில் லென்த்துக்கு பதில் மீட்டர் எடுப்போம், கிராமுக்கு பதில் கேஜி எடுப்போம், நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ்லேயே எடுப்போம். ஓகே, இப்போ நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சொன்னேன், அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலில் மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், கரண்ட், luminous intensity, ஒரு மோல், amount of substance. ஓகே, மாஸுக்கு என்ன யூனிட் கொடுப்போம்? கேஜி. யூனிட்ஸ்னால் கேஜின்னு சொல்லுவோம். லென்த்துக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட், நெக்ஸ்ட் டெம்பரேச்சருக்கு கெல்வின், கரண்ட்டுக்கு ஆம்பியர். லூமினஸ் இன்டென்சிட்டினா இந்த லைட் வருதுல, லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கிறது, அதுதான் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதுக்கு கேண்டலா. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல்ஸ். மோல் இந்த ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர், ரொம்ப முக்கியமான சாப்டர். அது மோல்ஸ் வச்சுல எல்லாமே வரும், லிமிட்டிங் ஏஜென்ட் எல்லாமே மேக்ஸிமம் வரும், அதை வீடியோ சொல்லுவார் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ். இது இப்போ மாஸுக்குரிய டைமண்ட்ஸில் ஃபார்முலா என்ன வரும்? மாஸ், லென்த், டைம். டைமண்ட்ஸ் ஃபார்முலா என்னன்னு வந்து சொல்கிறேன். டைமுக்கு டி. இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டைமண்ட்ஸ் ஃபார்முலா ஃபார் இதுன்ட்டு. இப்போ நான் இந்த பேசிக்ஸ் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஏல வச்சுனா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கேல வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஆம்பியர், நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா, சிடி. நெக்ஸ்ட்டு மோல்ஸுக்கு ஓகே, இது ஃபண்டமெண்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஏஎல்எல்இ இல்லாது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபண்டமெண்டல் இருக்குது, டிரைவ்டு இருக்குது, அது போக சப்ளிமெண்டிங் இருக்குது. சப்ளிமெண்ட்ரியில் 2 இருக்குது, சாலிட் அண்டு பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன், சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டெரேடியன். இது ரெண்டா சப்ளிமெண்ட்ரி. இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை, ஏன்னா இது ஆங்கிள்னால தரல ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்
டைமென்ஷனல் ஃபார்முலா நெக்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்ஸில் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலானா இப்போ ஏற்கனவே 7 இருக்கு ரேடியஸ்ல. அது ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் வேணும்ல, அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு லென்த்து மாஸ் டைமுக்குலாம் ஒன்றே ஒன்றா இருந்துச்சு, மாஸ் லென்த்து டைம். இப்போ ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனா, மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது m, ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது lt மைனஸ் 2. இது என்னன்னா நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷன் 1D கைனடிக்ஸில் படிப்பீங்க. இது ரெண்டையும் சேர்ந்தது mlt மைனஸ் 2. இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. இந்த ஃபோர்ஸை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதான் டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ டைமென்ஷன் என்னன்னா இப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க mlt மைனஸ் 2. இதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ ஃபோர்ஸில் இருக்கிற மாஸோட டைமென்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஃபார் ஃபோர்ஸ் the dimension of mass அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. இப்போ மாஸ் இருக்கா, மாஸோட பவர் என்னது 1, அதான் அந்த மாஸோட டைமென்ஷன். m a l b t c இருக்குன்னு வச்சுக்கோங்க. m ஓட டைமென்ஷன் என்னன்னா a, l ஓட டைமென்ஷன் என்னன்னா b, t ஓட டைமென்ஷன் என்னன்னா c. ஃபோர்ஸோட லென்த்தோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா பவர் என்னது 1, டைமோட டைமென்ஷன் என்னன்னு கேட்பாங்க. டைமோட டைமென்ஷன் என்னது மைனஸ் 2. அவ்வளோதாங்க. சில எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார்முலாக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வேற சொல்லலாம் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா lt மைனஸ் 1. இப்போ வெலாசிட்டி என்னன்னு தெரியுமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்டோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது லென்த் பை டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது t, அதுதான் lt மைனஸ் 1. அவ்வளோதாங்க. இப்போ ஏரியா ஆக்சிலரேஷன் தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். வெலாசிட்டி டைம்ஸ் என்னது lt மைனஸ் 1. டைமோட டைமென்ஷன் என்னது t, அப்படின்னா lt மைனஸ் 2. இதான் ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லிட்டு ஃபோர்ஸ் என்ன ஆக்சுவலா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனா. ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது lt மைனஸ் 2. மாஸோடது mlt மைனஸ் 2. ஓகே, வேற என்ன ஃபார்முலா சொல்ல, ஒர்க் எனர்ஜி டார்க். இந்த மூணுத்துக்குமே ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் நான் வச்சுக்கோங்க. இதை கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கலாம். ml ஸ்கொயர் t மைனஸ் 2. இதை அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. ஒர்க்கு எனர்ஜி டார்க் மூணுத்துக்குமே ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா. இதுக்குரிய ஃபார்முலாலாம் என்ன வந்துட்டு நீங்கள் அடுத்த சாப்டர்ல வரும். ஈஸியாக இல்லை போய் எல்லா ஃபார்முலா எழுதலாம், ஆனால் எல்லாமே போட்டு குழப்பீங்க. நீங்கள் சாப்டர் வைஸ் வரும்போது உங்களுக்கு ஃபார்முலா நான் வரும், அதை வச்சு நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். டைமென்ஷன் ஆஃப் அன்நோன் குவான்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இது சொல்றோம், z is equal to x plus dt plus a வரும் ax னு வச்சுப்போம். z உங்களுக்கு என்னன்னு தெரியல. x is equal to length, அப்புறம் t is equal to time தந்தாங்க வச்சுக்கோங்க. வேற எதுவுமே தெரியல. ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் z b ஏன்னு கேட்பாங்க. இப்போ ஈக்குவல் டு இல்லைன்னா பிளஸ் இல்லைன்னா மைனஸ், இந்த 3 சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த மூணுத்துக்கு நடுவில் இருப்பாரு இந்த ரெண்டு. இப்போ ஈக்குவல் டுவா z ஈக்குவல் டு எக்ஸ், இந்த டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கும் பிடிக்கு நல்ல என்ன இருக்கு பிளஸ் இருந்தாலும் சரி. இப்போ இது மொத்தமும் பாருங்களே, இந்த z இருக்குல்ல, z இந்த பிடியும் சேம் ஆயிடும், இஸ் ஈக்குவல் டு பிடி. இல்லையா இந்த எக்ஸ் இருக்கா, எக்ஸும் பிடியும் சேம் ஆயிடும். இல்லையா
இந்த எக்ஸும் ஏடியும் சேம் ஆகும். இந்த பிளஸ் தானே பிரிக்குது, பிளஸ்னா ரெண்டுமே சேம். ஊடால என்ன மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஈக்குவல் டு பிளஸ் இல்லைனா மைனஸ் இது 3 வட்டா மொத்தம் ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா சேமா இருக்கும் போது அர்த்தம். இப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு. எக்ஸ்னா என்னது லென்த். அப்பனா இஜெட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா லென்த்ங்க முடிஞ்சு. இப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு. இப்போ b யோட கண்டுபிடிக்கும். bt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். b என்னது சரி நெக்ஸ்ட் t இஸ் ஈக்குவல் டு லென்த்தோட டைமென்ஷன். அப்பனா b என்னது lt minus 1 இதான் b யோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் ax is equal to x. நீ எதவே எழுதலாம். ax equal to z எடுக்கலாம். az is equal to bt எதுனாலும் சேமா தான் இருக்கும். இப்போ ax is equal to z ன்னு எடுப்போம். ax equal to z. z என்ன சொல்லிருக்கோம்? லென்த். x லென்த் l லென்த். அப்பனா a into l is equal to l ன்னு வருது. அப்பனா a யோட டைமென்ஷன் நீ எப்படி என்ன சொல்லலாம்? l power 0. l power 0 நாடு 1 அப்பனா டைமென்ஷன் லெஸ் ன்னு அர்த்தம். ஓகே. இப்போ l power 0 னா டைமென்ஷன் லெஸ். ஓகே நெக்ஸ்ட். இப்போ நீ உங்களுக்கு டவுட் வரலாம். இதே நீ ஈக்குவல் பண்ணிருக்கேன் ax is equal to z. இப்போ இதே நீ ஈக்குவல் பண்ணா ஒரே ஆன்சர் வருமா? வரும் கண்டிப்பா. எப்படி வரும்? இங்க பாருங்க ax is equal to z பண்ணும்போது a is equal to l power 0 வருது. ax is equal to bt எடுப்போம். a x என்னது லென்த். b என்னது ஆக்சுவலா b வந்து lt minus 1 lt minus 1 b யோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் t யோட ஃபார்முலா t. இப்போ பாருங்க l கேன்சல் ஆயிடுச்சா? t பவர் -1 t பவர் 1 அப்பனா a யோட டைமென்ஷன் l பவர் 0. இன்னொன்னு போட்டுக்கலாம் t பவர் 0 இப்படிலாம் ஒன்றா இல்லையா? m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 1 1 1 1 cross 1 cross 1 1 டைமென்ஷன்லெஸ் தான். ஓகே. அடிக்க முடியலாம். பிசிக்ஸ் சொல்லலாம் நான் வரும் எனக்கு. பிசிக்ஸ் சொல்லலாம். ஓகே. இந்த z is equal to ax plus by அப்படி சொல்லிட்டு இல்லை. இந்த ஈக்குவல் டு பிளஸ் இந்த பிரின்சிபல் பேர் வந்து பிரின்சிபல் ஆஃப் homogeneity. ஓகே. Next, dimension of principle of homogeneity. Next, correctness of equation. நீங்க இனிமே பிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஈக்குவேஷனா மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் ஈக்குவேஷனா சில இடத்துல கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஒரு ஈக்குவேஷன் s is equal to ut plus of at square. இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இல்லையான்னு இந்த டைமென்ஷன் அனலைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். s ஓட ஃபார்முலா என்னது? டைமென்ஷன் ஃபார்முலா s-ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். நீங்க மோஷன் 1D படிப்பேன். s-ங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். அதோட டைமென்ஷன் என்ன வரும்? லென்த். u-ங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா lt minus 1. டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா டைம் t. ஓகே. இப்போ பிளஸ் இத பாருங்களே l is equal to lt minus 1 t minus t power 1 டைமென்ஷன் l ஆயிடுச்சு. இப்போ இது ஈக்குவல் ஆயிடுச்சா? இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி s is equal to ut ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் at ஸ்கொயர் இருக்கும். ஆஃபோட இப்போ நம்பர்ஸ்க்குலாம் டைமென்ஷன் இருக்காங்க. இதான் டைமென்ஷன் லெஸ். நெக்ஸ்ட் a யோட டைமென்ஷன் ஃபார்முலா lt minus 2. இங்கே t ஸ்கொயர் இருக்கு. டைம் ஸ்கொயர் அப்படின்னா t பவர் 2 t பவர் -2 t பவர் 2 கேன்சல் ஆகும். அப்படின்னா பிளஸ் l l is equal to l is equal to l plus l ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா சேம் ஆயிடும். இப்போ ஈக்குவேஷன் கரெக்ட்னஸ் கண்டுபிடிச்சோம். வேற என்ன ஃபார்முலா இருக்கு? v square is equal to u square plus 2as. v-ங்கிறது velocity, final velocity, u-ங்கிறது initial velocity, 2 a வந்து acceleration, s வந்து displacement. நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்ட்டா வரும். நெக்ஸ்ட் கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அனுஷ்டம். கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் s is equal to ut plus of at square. இதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இது டைமென்ஷன்ல கரெக்டா இருக்கு. ஒருவேளை s is equal to ut plus of தராம 1/3
ஏடி ஸ்கொயர் தந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டைமென்ஷனலாக செக் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் டைமென்ஷனலாக, ஆனால் ஃபிசிக்கலாக இந்த ஈக்குவேஷன் தப்பாக இருக்கும். அதான் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஆல் physically correct all physically correct equations are dimensionally correct. இது physically correct equation, இது dimensionally கரெக்டா இருக்கும். ஆனா இது dimensionally கரெக்டா இருக்கா, பட் வைஸ் versa. இப்ப dimensionally கரெக்டா இருக்கிறது physicsally கரெக்டா இருக்குமா எல்லா வரையும் சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு எக்ஸெப்ஷன் நான் வச்சுக்கோங்க. Next, derive relation between given zero. இப்போ சில क्वेश्चनல derive the relation between time and length and gravitational g acceleration due to gravity. Next, டைமுக்கும் length அப்புறம் gravity, see acceleration due to gravity, இதுக்கு ரிலேஷன் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த லென்த் இருக்குல்ல, லென்த்துக்கு ஒரு பவர் ஏன்னு வச்சுக்கோம், கிராவிடேஷன் இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஒரு டைமென்ஷன் வச்சுக்கோம் b. ஓகே, இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். டைமுக்கு டைமென்ஷன் என்னது t இஸ் ஈக்குவல் டு லென்த்துக்கு என்ன டைமென்ஷன் சொல்லலாம் l, பவர் ஏன்னு வச்சுக்கணும். g ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அப்படின்னா l t மைனஸ் 2 பவர் b. நெக்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, t l பவர் a plus b, a இங்க இருக்கு, b இங்க இருக்கா, இந்த b உள்ள போடும்போது நெக்ஸ்ட் t பவர் மைனஸ் 2 b. இங்க t இருக்கா அப்படின்னா லென்த் இங்க ஆக்சுவலா l பவர் 0 க்கு சமம். நெக்ஸ்ட் t பவர் 1 is equal to l பவர் a plus b t பவர் மைனஸ் 2b. இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம். l பவர் என்ன இருக்கு இங்க 0, இங்க ab, அப்படின்னா என்ன அர்த்தம்னா a plus b is equal to 0. Next, time பவர்ல, டைமோட பவர்ல பாருங்க, 1 is equal to minus 2b, minus 2b is equal to 1. ஆனா b என்னது minus 1/2. இப்போ b 1/2 minus 1/2 கண்டுபிடிச்சிட்டோமா, இங்க போட்டீங்கன்னா a is equal to plus 1/2. இப்போ என்ன போட்டுருக்கோம், இந்த ரெண்டு பவர் இருக்கா, இந்த ரெண்டையும் போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது t பவர் t is equal to directly proportional to என்ன ஒரு l பவர் a, a என்னது 1/2, l பவர் 1/2, g என்னது minus 1/2, g பவர் minus 1/2. அப்படின்னா ரெண்டையும் கரெக்டாக போட்டிங்கன்னா t is directly proportional to root of l by g. இந்த ஃபார்முலா வந்து டைம் டிகிரி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா வந்து t is equal to 2 pi root of l by g. இப்படி ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் போகும். எக்ஸாம்பிள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சார் நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா வரும். அது நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் மேக்ஸிமம் எல்லாமே வரும், ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மோஸ்ட் காமன் டைப் கேட்பாங்க. ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் டைன்னு கேட்பாங்க. நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட ஒரு யூனிட்டு, அது எஸ்ஐல. ஆனால் டைனும் ஒரு ஃபோர்ஸோட யூனிட் தான், இது சிஜிஎஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த இதுக்கு இந்த ஒரு யூனிட் ஒரு சிஸ்டம்ல இன்னொன்று சிஸ்டம் மாற்றும் போது ஒரே ஃபார்முலா தான். n1 u1 is equal to n2 u2. அவ்வளோ சிம்பிள். n1 இந்த யூனிட்ல அந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ கொடுக்குறோம் 1. இதோட இந்த நியூட்டனோட யூனிட் ஃபோர்ஸ்னா ml t minus 2.
இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த N2 என்ன U வந்து இங்கே அதே டைமென்ஷன் ஃபார்முலா தான் MLT - 2 ரெண்டுத்துக்கும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா. ஆனால் இதோட யூனிட்ஸ் மாறப்போகுது. ஏன்னா இது SI யூனிட், இது CGS யூனிட். இப்போ SI யூனிட்ல மாஸ் என்ன வரும்? kg, 1 kg வச்சுக்கோம். லென்த்து 1 மீட்டர். டைம் 1 செகண்ட், செகண்ட் பவர் -2. இப்போ N2 மாஸ் இங்கே கேஜியில் இருக்கா, இங்கே என்ன ஒரு ஆக்சுவலாக சிஜிஎஸ்ல கிராம், 1 கிராம். லென்த்து சென்டிமீட்டர் வரும், 1 சென்டிமீட்டர். டைம் வந்து செகண்ட்ஸ் தான், செகண்ட் பவர் -2. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. எனவே சேம் யூனிட்டாக தான் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா ஒரே யூனிட்டாக மாற்ற போகிறோம். 1 கேஜியை கிராமாக மாற்றலாமா? 1 விட்டுருவோம் இங்கே. அப்புறம் 1 கேஜி சொல்றது எத்தனை கிராமு? 1000 கிராமுங்க. 1 மீட்டர் இங்கே என்ன இருக்கு? 1 சென்டிமீட்டர். மீட்டர் சென்டிமீட்டர் ரிலேஷனு 1 மீட்டர் சொல்லிட்டு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். செகண்ட்ஸ் இங்கே ஆச்சுனாங்க. ரெண்டுமே சேம் யூனிட் தானே. ஓகே. இஸ் ஈக்குவல் டு N2 1 கிராம் 1 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ எல்லா யூனிட் ஆச்சுலாமா? கிராம் கிராம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். இப்போ N2 என்ன வேல்யூ பாருங்க. 10 1 2 3 4 5 1 2 3 4 5. இதை நீங்கள் இப்படி எழுதலாம், 10 பவர் 5. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 5 டைம்ஸ். டிரைவ் பண்ணலாம். மேக்ஸிமம் டேரக்டாக விஷயம் கேட்பாங்க, நீங்கள் டக்குன்னு 10 பவர் 5 டைம் கொடுத்துக்கலாம். ஓகே. இல்லை இன்னும் கேட்பாங்க. One joule is equal to dash erg. இது SI, இது CGS. SI ஜூல்னா என்னன்னா எனர்ஜிங்க. ஜூல்னால எனர்ஜினா, எர்க்னால எனர்ஜினா. ஆனால் இதோட யூனிட்ஸ் மாறுது. இது SI யூனிட், இது CGS யூனிட். எனர்ஜினா என்னது? mL² T - 2. அப்படியே சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஃபார்முலா வந்து ஓகே 1 கொடுத்தாங்க. இங்கே N1 U1 is equal to N2 U2. N1 ஓட வேல்யூ 1. இங்கே மேபி 10 கொடுத்தாங்கன்னா இங்கே 10 அப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட் U வந்து டைமண்ட்ஸ் மாடல் விட்டுருவோம். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகல N2. இதோட யூனிட் அதே தான் வரும், mL² T - 2. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே 1 1 1, இங்கே 2 2 2 வச்சுக்கோங்க. இது செகண்டோடது, இது ஃபர்ஸ்டோடது. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இதோட யூனிட்ஸ் என்ன வரும்? மாஸ் SI யூனிட்ல kg, லென்த் SI யூனிட்ல மீட்டர், 1 மீட்டர் 1 kg. டைம் SI யூனிட்ல செகண்ட், பவர் -2. இங்கே பவர் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் நான் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு N2 கண்டுபிடிக்கணும். இங்கே CGS கிராம், லென்த் சென்டிமீட்டர், த ஹோல் ஸ்கொயர், செகண்ட் -2. இங்கே நீ செகண்ட்ஸை கேன்சல் பண்ணிடலாம். 1 kg சொல்லிட்டு எத்தனை கிராமு? 1000 கிராம். 1 மீட்டர் சொல்லிட்டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கா L ஸ்கொயரு மொத்தமாக ஸ்கொயர் பண்ணணும். செகண்ட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ N2 கிராம் இருக்குது, சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே. 100 கிராம் அப்படியே வச்சுப்போம். 1000 கிராம், சாரி 1000 கிராம். அப்புறம் இங்கே ஸ்கொயர் இருக்கா அப்படின்னா 1 2 3 4 ஸ்கொயர் பண்ணுறோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே அதை அப்படியே வச்சுக்கோங்க. கிராம் கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல். இப்போ எத்தனை பவர் இருக்கு? 1 2 3 4 5 6 7. N2 is equal to 10 power 7. 1 joule is equal to 10 power 7 ergs. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக். நீங்கள் நோட்ஸ் எழுத பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நோட்ஸ் எழுத மாட்டுச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் ப்ளே பண்ணிக்கோங்க. Change from one set of fundamental units to another quantity. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, if force energy அப்புறம் ஃபோர்ஸு எனர்ஜி வேறு என்ன சொல்கிறது டைம்னு வச்சுப்போம்.
are taken as fundamental terms. Find the இப்போ நார்மலாக டைமென்ஷன் ஆஃப் லென்த்துன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, நார்மல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து. ஆனால் இங்கே லென்த்துங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபோர்ஸ், எனர்ஜி, டைம், இது 3 தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லிருக்காங்க. இதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ லென்த்து கேட்டிருக்காங்களா, லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இதை நம்ம ஃபண்டமெண்டலாக இருக்கிறோமோ அப்படின்னா இதையும் எடுத்துக்கணும். எஃப் பவர் ஏ, இதோட ஒரு குவான்டிட்டி இருக்கலாம்ல, எஃப் பவர் ஏன்னு வச்சுக்கணும். இந்த ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன வச்சோம்ல, ரிலேஷன் பிட்வீன் 2 physical quantities, இதே மாதிரி தான். ஆனால் இந்த மெத்தடில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி பவர் பி, டைம் பவர் சி, இந்த 3ஐயும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். எல்னு வச்சுக்குவோம். ஃபோர்ஸ்னா mLT - 2 ஹோல் பவர் ஏ. நெக்ஸ்ட் எனர்ஜினா mL2T - 2 ஹோல் பவர் பி. நெக்ஸ்ட் டைமுக்கு சி. நெக்ஸ்ட் இது 3ஐயும் டிரைவ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கீழே புரிய கஷ்டமாக இருக்கு. நெக்ஸ்ட் எல் டைரக்ஷன் இருக்கும். m பவர் a, l பவர் a, t பவர் -2a. நெக்ஸ்ட் m பவர் b, l பவர் 2b, t பவர் -2b, t பவர் c. இப்போ m இருக்கா, அதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணிடுங்க. l மர்ஜ் பண்ணிடுங்க. l இப்போ ரெண்டுமே வல்சத்தில் l இருக்க சமம். l பவர் a கிராஸ் l பவர் bன்னு வச்சுக்கோ. l பவர் 2bனா பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. l இஸ் டைரக்ட்லி டு m பவர் a. என்ன mல என்ன இருக்கு, a b ரெண்டு மட்டும் இருக்கு, a ப்ளஸ் b. நெக்ஸ்ட் லென்த்துக்கு l பவர், இங்கே லென்த் இருக்கு இங்கே லென்த் இருக்குன்னு யோசிக்காங்க. இங்கேருந்து ட்ரைவ் பண்ணனால இங்கே அப்படி இருக்கும். மற்றபடி கொண்டு வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது l இஸ் டைரக்ட்லி டு f பவர் a என்ன எழுதிக்கணும், e பவர் b, t பவர் c இங்கே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. l பவர் e ப்ளஸ் 2b, t பவர் -2a -2b ப்ளஸ் c. இப்போ l a ப்ளஸ், இப்போ l மொத்தமாக இருக்குது அப்படின்னா m பவர் 0, l பவர் 1, t பவர் 0 இஸ் டைரக்ஷன் இருங்க. இந்த 3 தான். அப்படின்னா என்ன அர்த்தம், a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0ங்க. நெக்ஸ்ட் a ப்ளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 1ங்க. நெக்ஸ்ட் -2a -2b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ங்க. a இஸ் ஈக்குவல் டு b, a இஸ் ஈக்குவல் டு -b. இங்கே வரும்போது -b plus 2b 1, b is equal to 1 ஆயிரும். minus plus 2 now plus 1 b 1. now a is equal to -1. next இதில் இருந்து அப்ளை பண்ணோம்னா -2a னா plus 2 -2 plus c is equal to 0. அப்படின்னா c ஓட பவர் 0ங்க. இப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது l is direction to f power a என்னது -1. next e power b என்னது 1. next t power இங்க அது t is 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் இவ்வளோதான். இதுக்குள்ளே கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன். கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.